ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க யோகிடா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் கமர்ஷியல் படமா எடுத்திருக்காங்க. இதுல சாய் தன்ஷிகா லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸ். அவங்க கண்ணு முன்னாடி தப்பு நடந்தாலே அதை தட்டி கேட்பாங்க. அதனாலேயே அவங்க பல டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கே வராங்க. இவங்க வந்திருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். அவன் இருக்க எல்லா தப்பையும் பண்றான். அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணன் மினிஸ்டர் அப்படின்ற அதை வச்சு பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினுக்கும் அவனுக்கும் முட்டிக்க ஆரம்பிக்குது. அது ஏன் முட்டிக்க ஆரம்பிக்குது, அது கடைசியில எங்க போய் முடியுது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா சாய் தன்ஷிகா தான் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க கேரக்டர் தரமா எழுதியிருக்காங்க. அவங்க வர ஒவ்வொரு பொசிஷனுமே நல்லா இருக்கு. குறிப்பா ஆக்ஷன் பொசிஷன்ஸ் எல்லாமே சூப்பரா தத்ரூபம் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட் தான். பெருசா எங்கேஜிங்கா எதுவுமே கிடையாது. 100 படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ரிவெஞ்ச் ஸ்டோரி பிளாட் தான். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் சவுண்டா இருக்குது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளாக லேகிங்காக இருக்கு. ஏன்னா இதே வர நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. மொத்தத்தில் உங்களுக்கு சாய் தன்ஷிகா படம் பிடிக்கும்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.